சலாமுல்லா அலா தாஹா ரசூலில்லா சலாத்துல்லா சலாமுல்லா அலா யாசீன் ஹபீபில்லா. இறையோனும் அவன் மலக்குகளும் இயம்புவார் ஸலவாத் நபி மீது. நிறைவாய் நாமும் அவர் பேரில் நினைவுடன் சொல்வோம் ஸலவாத்தை. ஸலாத்துல்லா ஸலாமுல்லா அலா தாஹா ரசூலில்லா. இருள் சேர் கொடிய உலகமதன் இடரெல்லாம் நீக்கும் பெருமானார். அருள் சேர் அண்ணல் நபி மீது அன்புடன் சொல்வோம் ஸலவாத்தை. புனித மனித தன்மை பெற புகழ் சேர் வாழ்வில் இன்பம் பெற மனித புனிதர் நபி மீது மாண்புடன் சொல்வோம் ஸலவாத்தை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. அனைத்து மாவட்டங்களிலும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டங்களை நடாத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் தமிழக முதல்வராக தளபதி மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல்வராக வர வேண்டும் என்பதற்காகவும் உழைத்திட சூளுரைத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் அனைவர்களினுடைய உரிமைகளையும் பேணி காக்கும் வகையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி ஒரு ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டிட எடுக்கப்படும் முயற்சிகளின் தொடர்ச்சியாகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டங்கள், செயல் வீரர்கள் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அன்பு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதனை உறுதியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சார், இப்போ இந்த விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்குது, இது குறித்து நீங்கள் உங்களோட கருத்து? தமிழக விவசாயிகள் பல மாதங்கள் டெல்லி மாநகரத்தில் இருந்து உண்ணாவிரதத்தை நடாத்தி அதற்கு செவி சாய்க்காத இந்த அரசாங்கம் இதர மாநிலங்களினுடைய விவசாயிகளும் இணைந்து இன்றைக்கு டெல்லியினுடைய சாலைகளில் அமர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயரால் இன்று வரை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது வெற்றி பெற வேண்டும். விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும். இந்தியாவினுடைய உயிர் நாடியான விவசாயம் செழித்திட புதிய சட்டங்கள் தடையாக இருக்கின்றன என்பதனை அரசாங்கம் கருத்தில் கொண்டு சாதாரண விவசாயினுடைய மனசாட்சிக்கு உகந்தவாறு சட்டங்களை இயற்ற வேண்டும். சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றுவதற்கு முன்பு எதிர்க்கட்சிகளை தங்களுடைய கருத்துக்களையும் எடுத்துரைக்க மறுத்தால் மக்களே சாலைகளில் வந்து குரல் எழுப்புவது ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்பதை மத்திய அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓவைசி தமிழ்நாட்டுக்கு வரத எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் முன்கூட்டியே வந்திருக்கிறார்.
தேர்தலில் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க அவர். அதனால் எது பாதிப்பு இருக்கா இதுக்கு எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு 1948 மார்ச் 10ஆம் தேதி ராஜாஜி ஹாலிலே துவங்கிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இன்று வரை அரசியல் பயணத்தில் இருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற சித்தாந்தத்தை தந்தை பெரியார் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியில் அவர்களுடன் இணைந்து கண்ணியத்திற்குரிய காயிதமில்லத் போன்ற தலைவர்கள் பயணித்த பூமி இது. மதத்தின் பெயராலேயோ ஜாதியின் பெயராலேயோ இங்கு அரசியல் எடுபடாது. அது யார் செய்தாலும் சரி என்பது நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். சார், உங்கள் கூட்டணியில் இப்போ தனிச்சின்னத்தில் தான் போட்டி போடணும்னு சொல்லி மதிமுக சொல்லியிருக்காங்க, விசிகாவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ கூட்டணியில் எப்படி உருவாகும்? அதே மாதிரி நீங்கள் இப்போ வரும் தேர்தலில் அந்த ஏணி சின்னத்தில் போட்டுருக்கீங்களா இல்லை திமுகவுடைய சின்னத்தில் போட்டுருக்கீங்களா? அது முன்கூட்டியே சின்னம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வியே பொருந்தாது என கருதுகிறேன். மற்ற விஷயங்களை நம் கூட்டணியினுடைய தலைவர் முடிவு எடுப்பார்.